சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வருது நாளுக்கு நாள். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த ஆக்ஷன் திரைப்படத்தில நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சௌபி ஷெரீப், சத்யராஜ் மற்றும் அமீர் கான் ஆகியோரும் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில நடித்திருக்காங்க. தற்போது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அப்டேட்டும் ஒண்ணு வெளியாகிருக்கு. அதன்படி வந்து கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர் வரும் வரைக்கும் வந்து தான் எதையும் வந்து பகிர விரும்பவில்லை அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில வந்து மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில பூஜா ஹெக்டே நடனத்தில வெளியான மோனிகா பாடல் வந்து அற்புதமான வரவேற்பு பெற்றிருக்கு ரசிகர்கள் மத்தியில. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்த இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் தயாரித்தும் இருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு பல மொழிகள்ல வெளிவர இருக்கு. 2ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் வெளிவர இருக்கு. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படக்குழுவினரிடமே வந்து படத்தை பத்தி ஏதாவது ஒரு தகவலை வெளியிட்டு படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுக்க வேணாம்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னும், கேட்டுக்கொண்டிருக்காங்கன்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில கூலி படத்தோட கதை ஒண்ணு இணையத்தில தற்போது வைரலாக பரவிக் கொண்டிருக்கு. அதன்படி பெரிய கேங்ஸ்டரான ரஜினிகாந்த் தான் அவர் செய்த செயல்களுக்கு, தவறுகளுக்கு அவர் மனம் உருகி, மனம் வருந்தி அதை சரி செய்ய முயற்சிக்கிறார். அதற்காக வந்து அவருடைய எதிரிகளை பழிவாங்கிட்டு, பின்னர் வந்து புதிய வாழ்க்கையை தொடங்குறார். இப்படி ஒரு கதை தான் வந்து தற்போது இணையத்தில வைரலாகிட்டு வருது. இந்த கதை தான் வந்து கூலி படத்தோட கதையினும் வந்து வைரலாகிட்டும் வருது. படம் வெளிவரத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் இருக்கிற காலத்தில இப்படி தான் வந்து பல தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். இதுதான் கதை, அதுதான் கதைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவிலே வந்து இதற்கான முழு தகவலும் வந்து ட்ரெய்லரை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம கதையை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.